திரும்ப திரும்ப அவ சொல்றது சரிதான்ல. அப்பனுக்கு ஒரு நல்ல மகனா இருந்தேன். என் தங்கச்சிகளுக்கு ஒரு நல்ல அண்ணனா இருக்கேன். அவள் தாய்க்கு தாயா இருக்கேன். ஆனா மரணிக்கு என்னத்தை செஞ்ச? அவ ஆசை என்ன, அவ கனவு என்ன, அத புரிஞ்சுக்க கூட தெரியாத முட்டாளாவல இருந்திருக்க. எவ்வளவு பெரிய பாவத்தை செஞ்சிருக்கே. நீ என் கூடவே இருந்திருந்தா இதெல்லாம் நீ செய்ய விட்டுருப்பியா? என் கண்ணத்துல 2 போட்டு நான் தப்பு பண்ணும் போதுல என்ன சரி பண்ணிருக்க மாட்டேன். அவன் மனசு என்னன்னு எனக்கு சொல்லி புரிய வச்சிருந்திருக்க மாட்டேன். ஏமா என்னைய விட்டுட்டு நீ போயிட்ட? ஏன் என்ன விட்டுட்டு போன? இத்தனை நாள் நான் செய்யறதுதான் சரி, நான் எல்லாருக்கும் நல்லதுதான் செய்யறேன்னு திமிரோட சுத்திட்டு இருந்தேன். ஆனா என் பக்கத்திலே ஒருத்தி இருந்திருக்கா. என் கூடவே வாழ்ந்த ஒருத்திக்கு என்ன வேணும், அவ ஆசை என்ன, அவ லட்சியம் என்னன்னு புரிஞ்சிக்காத முட்டாள வாழ்ந்து இருந்திருக்கேன். நான் எம்பிட்டு பெரிய பாவம் பண்ணிவிட்டேன், எம்பிட்டு பெரிய துரோகத்தை பண்ணிவிட்டேன் அவளுக்கு. அதான் சொல்லுவாள்ல, இருட்டு வந்தாதான் வெளிச்சத்துடைய அருமையே தெரியும்ட்டு. இப்போ அவ போறன்னும் போதுதான் அவ அருமையே எனக்கு புரியுதுமா. ஆனா என்னத்தை செய்ய, 2 நாள் தானே இருக்கு. அதுக்குள்ள நான் அவளுக்கு என்னத்தை நல்லது செய்ய, என்ன செய்ய முடியும்? இந்த ஜென்மம் முழுக்க செஞ்ச பாவத்தை 2 நாள்ல தொடக்கணும்டா, எப்படி முடியும்? ஆனா ஒண்ணுமா, மனசார சொல்லுது, அவளை சந்தோஷமா அமெரிக்காக்கு அனுப்பி வைக்கணும்னு ஆசைப்படுதேன். அனுப்பி வைப்பேன். அவளுக்கு வேண்டியதெல்லாம் செஞ்சு அவளை அனுப்பி வைக்கணும்னு நினைக்க செய்வேன். அப்படியாச்சும் என் பாவத்தை கொஞ்சமாவது கழுவலாம்ட்டு. இனி அவளை நான் போக வேண்டாம்னு சொல்ல மாட்டேமா. இனி அந்த தப்ப நான் செய்ய மாட்டேன். அந்த பாவத்தை நான் செய்யவே மாட்டேன். அவ ஆசைப்பட்ட மாதிரி அமெரிக்கா போட்டு என் மனசுல இருக்கிற ஆசை பாசம் அப்படியே நான் எனக்குள்ளேயே வச்சுக்கிட்டேன். அவளை நான் சந்தோஷமா அனுப்பி வைக்க. அவ ஆசைப்பட்டதை படிக்கிட்டேன்.